இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அந்த மல்லி அவ்வளவு தூரம் போயிட்டாளா? வரட்டும், தொலைஞ்சா இன்னைக்கு அவளை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஏய் பாவி, ஏண்டி இப்படி எல்லாம் பண்ண? என் அக்கா உனக்கு என்ன தாண்டி துரோகம் பண்ணா? அவளோட வாழ்க்கை அவ திரும்பி வந்திருக்கா. அதுல உனக்கு என்னடி பிரச்சனை? எதுக்குடி அவளுக்கு துரோகம் நினைக்கிற? ஏன் இவ்வளவு கேவலமான வேலை பாக்குற? இங்க பாரு நிஷா, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. அது ரொம்ப தப்பு. ஏதோ ராஜி கதையை சொல்லிட்டா அது உண்மையாயிடுமா? அப்படி எல்லாம் எதுவும் நடக்கல. மல்லி அப்படி பண்ற பொண்ணு இல்ல. அவளை பத்தி தப்பா பேசாதீங்க. எப்படி எப்படி எப்படி? அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையா? அப்புறம் எப்படிப்பட்ட பொண்ணு? இவ்ளோ பெரிய கிரிமினல் வேலை பண்ணி வச்சிருக்கா, என்னமோ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லங்கறீங்க? ஒரு குடும்பத்துல இருக்கிற பொண்ணு பண்ற காரியமா இது? கொஞ்சமாவது மனசாட்சி உள்ளவ பண்ற காரியமா இது? பாவம், அவளே மனநலம் சரியில்லாம இருக்கா. அவளை துரத்துறதுக்கு இவ்ளோ கீழ்த்தரமாவா பிளான் பண்ணுவாங்க? சீ! இந்த பக்கம் விஜய் முன்னாடி அப்படியே அக்கா அக்கான்னு நடிக்கிறது, கதிரேசன் முன்னாடி குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அப்படியே டிராமா போடுறது, யாரும் இல்லாத சமயத்துல விதவிதமா இவ்ளோ டார்ச்சர் பண்ண வேண்டியது, இதெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மம் பண்ற காரியமா என்ன? கேக்குறதுக்கு கூட கேவலமா இருக்கு. இத பாருங்க நிஷா, ரேணுகா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் காரணம் இல்லாம மல்லியை இங்க இருந்து துரத்தணும்லாம் நினைக்கல. அவளோட எண்ணம் தெரிஞ்சதுனாலதான் துரத்தணும்னே நினைக்கிறேன். இவ வெண்பா வெண்பான்னு குழந்தை மேல பாசம் காட்டுற மாதிரி சீன் போடுறா பாரு. அது கூட இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணி தான் பண்றா. அவளையும் இந்த மாதிரி தனியா டார்ச்சர் பண்றான்னு தான் நினைக்கிறேன். பண்றதெல்லாம் ஃப்ராட் வேலை. ஆனா பெரிய யோகிய சிகாமணி மாதிரி வேஷம் மட்டும் போட்டுப்பா. போதும், நிறுத்து ராஜி. இந்த வேலையை பண்ணது நான் தான். மல்லிக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன மனோகர், அப்படியே சம்மன் இல்லாம ஆஜராகிறீங்க? நான் உங்களை கேட்கவே இல்லையே. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த வேலையை பண்ணது மல்லி தான். இல்ல 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 இல்ல, மல்லி இத பண்ணவே இல்ல. எல்லாமே பண்ணது நான் தான். நான் தான் போலீஸை ஏற்பாடு பண்ண, நான் தான் விசாரிக்க சொன்னேன். சபாஷ், எனக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். குற்றவாளி தானே வந்து ஆஜராகிறாங்களான்னு பாக்குறதுக்காக தான் அவளை சார்ஜ் பண்ணேன். ஆனா நீங்களா வந்து சிக்கிக்கிட்டீங்க, ஆடு தானா வந்து தலையை கொடுத்த மாதிரி. என்ன மிஸ்டர் மனோகர், ரொம்ப அப்படியே மிஸ்டர் கிளீன் வேஷம்லாம் போட்டீங்க. இப்ப என்னாச்சு? இப்பதான் பாலு நம்ம நினைச்ச மாதிரி நம்ம கோட்டுக்கு வந்திருக்கு. இனி நாம அடிச்சு ஆட வேண்டியதான். ஆமா, இந்த போலீஸை ஏற்பாடு பண்ணது நான் தான். இப்ப அதுக்கு என்னங்கற? நீங்கெல்லாம் மனுஷனா? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? நீங்க எதுக்கு தேவையில்லாம இது பண்றீங்க? என் அக்காவை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? நல்ல வேலை என் அக்கா ராஜகண்ல பட்டதுனால திரும்ப கிடைச்சா, இல்ல என்ன ஆயிருக்கும்? இங்க பாரு நிஷா, இவ்வளவு ஆத்திரப்பட்டு பேசுறதுல அர்த்தமே இல்ல. நான் காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன். எனக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, அதனாலதான் நான் இதை பண்ணேன். உங்களுக்கு என்ன அப்படி ஒரு காரணம்? நீங்க எதுக்குங்க இதெல்லாம் பண்ணணும்? ராஜி, அத நான் உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. எனக்கு சொல்லுங்க, எதுக்கு என் அக்காவை இப்படி பண்ணீங்க? அவ மேல உங்களுக்கு என்ன கோவம்? என் அக்கா உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணாளா, இல்ல உங்க வாழ்க்கையை கெடுத்தாளா? உன் அக்கா என் வாழ்க்கையை கெடுக்கல. ஆனா என் மாப்பிள்ள விஜயோட வாழ்க்கையை கெடுத்துருவாளோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். ஏன் என் அக்கா விஜய் மாமா வாழ்க்கையை கெடுப்பாளா? அவ எப்படி விஜய் மாமா வாழ்க்கையை கெடுப்பா? எனக்கு ஒன்னும் புரியலையே. புரியாது, உங்க யாருக்குமே புரியாது. ஏன்னா தோ உங்க அக்கா இந்த ரேணுகா, அவ வந்த நாள்ல இருந்து சுடர் சுடர்னு அவளை சுத்தி ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்கு. அவ ரேணுகா இல்ல, அவ பேரு சுடர்னு தகவல் வந்துச்சு. அதனால அது உண்மையா இல்லையான்னு பாக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இந்த வேலையை பண்ணேன். ஹலோ, என் அக்காவை பத்தி எனக்கு தெரியாதா? சுடரு வெங்காயம்னு நீங்களே என் அக்காக்கு எதுக்கு பேர் வைக்கிறீங்க? என் அக்காக்கு இப்படி ஒரு பேர் வைக்க நீங்க யாரு? நீங்க நினைச்சா யாரு வேணா சந்தேகப்படுவீங்களா? நீங்க நினைச்சா யாரு வேணா போலீஸை கூப்பிட்டு விசாரிப்பீங்களா? ஒரு குடும்பத்துல மூத்தவரா இருந்துட்டு இப்படி பண்றீங்க.
உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? ஏய், அண்ணே அட இருமல்லி, இந்த பார், இதுல வெக்கப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ சொன்ன பாரு, இந்த குடும்பத்துல மூத்தவன், அந்த ஸ்தானத்துல இருந்து பொறுப்பா நான் என்ன பண்ணணுமோ அதைத்தான் நான் பண்ணிருக்கேன். நம்ம அமைதியாவே இருக்க கூடாது. நம்ம அமைதியா இருந்தா எல்லாமே தப்பாயிடும். நம்ம ஸ்கோர் பண்ண வேண்டிய இடம் இது. நான் என்னங்க பண்ண? எனக்கும் நீங்க சொல்ற அந்த சுடருக்கும் என்னங்க சம்பந்தம்? சொல்ல போனா ரேணுகாங்கிற பேருக்கும் எனக்குமே சம்பந்தம் இருக்குமான்னு தெரியல. நானே பல நேரத்துல என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாம இருந்திருக்கேன். என்னை ஏன் இப்படி எல்லாம் விசாரிக்கிறீங்க? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என்னையே நேரா கூப்பிட்டு கேட்டிருக்கலாம்ல. அதுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் போலீஸ வர வச்சு மிரட்டணும்? ஏய், உன்னை சுடர்னு சொல்லிட்டு யாருமே இங்க தேடி வரலையா? நீ பேரை சுடர்னு சொல்லி யாருக்கிட்டையும் நீ போன்ல பேசலையா? ஏன், அதெல்லாம் உனக்கு தெரியாதா? தபார், எதுவுமே நடக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, பார்த்து நடந்துக்க. என்ன யாரும் சுடர்னு தேடி வந்தா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஓ, பாத்தியா நிஷா, ஓ முன்னாடியே என்னை இப்படி எல்லாம் பேசுறாங்க. எனக்கு இப்பதான் புரியுது. இந்த மல்லியும் என்ன பல சமயத்துல சுடர் சுடர்னு சொல்லுவா. அப்பெல்லாம் எனக்கு இவ ஏன் இப்படி எல்லாம் சொல்றான்னு எனக்கு புரியாது. ஆனா இப்பதான் புரியுது. இந்த மல்லியும் இவரும் என்ன சுடர்னு முடிவு பண்ணி அவங்கள கூடி பேசிருக்காங்க. அதனாலதான் இப்படி திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ எவ்வளவு பண்ணுவாளா? ஏன் நிஷா, இவ எதுக்கு நிஷா இப்படி பண்ணணும்? ஒரு வேலை செய்யறவளுக்கு ஒரு குடும்பத்துல எவ்வளவு பெரிய இடமா? எனக்கு ஒண்ணுமே புரியல நிஷா. தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு நிஷா. ஏய், இங்க பாரு, நீ சுடரோ இல்ல ரேணுகாவோ எவ்வளவு வேணா இருந்துட்டு போ. ஆனா வேலைக்கு வந்தவன் இன்னொரு தடவை சொன்ன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க என்ன என் அக்காவை ஏன் முன்னாடி இப்படி திட்டுறீங்க? உங்களுக்கு யார் இவ்வளவு ரைட்ஸ் கொடுத்தா? அண்ணே பேசாம இருங்கண்ணே, இந்த பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். அப்படி எல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாதுமா. ஏன் முன்னாடியே உன்னை வேலைக்கு வந்தவன் சொல்லுவா, அதை நான் பாத்துட்டு இருக்கணுமா? ஏ, அவ வேலைக்கு வந்தவ தானே. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இவ வேலைக்கு வந்தவளா யாருன்னு உனக்கு தெரியாது. அண்ணே அமைதியா இருங்கண்ணே. நீ சும்மா இருமா. இங்க பாருங்க, என் அக்கா மனநல பாதிக்கப்பட்டவ. இப்பதான் குணமாயே வந்திருக்கா. அவளே பழசெல்லாம் மறந்துட்டு இருக்கா. அவகிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா உங்களுக்கு? யாரு இவ மனநலம் பாதிக்கப்பட்டவளா? இவ பழச மறந்தவளா? எல்லாம் சுத்த போய். இப்பவும் சொல்றேன், இவ சுடரோ ரேணுகாவோ அதை என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா இவ மனநலம் பாதிக்கப்பட்டவன்னு சொல்றது அப்பட்டமான பொய். அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். மனோகர், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி குரூயலா நடந்துக்கிறீங்க? ஏன் இப்படி அர்த்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? யாராச்சும் இந்த மாதிரி எல்லாம் நடிப்பாங்களா? ஏன் இப்படி அபாண்டமா பேசிட்டு இருக்கீங்க? வேற யாராவது நடிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இதோ இங்க நிக்கிறாளே நடிப்பு அரக்கி, அப்படியே ஆஸ்கரே கொடுக்கலாம் இவளுக்கு. இங்க பாருங்க, நீங்க பேசுறது ரொம்ப இன்டீசென்ட்டா இருக்கு. ஒரு மனநல பாதிக்கப்பட்டவள நீங்க இவ்ளோ காயப்படுத்த கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி அவ நடிக்கிறானே வைங்க. அவ மட்டுமா அப்படி சொன்னா? அவளை ட்ரீட் பண்ண டாக்டரே அவ மனநல பாதிக்கப்பட்டவன் தானே சொல்லிருக்காரு. ஒரு டாக்டர் மட்டும் இல்ல, 2 டாக்டர் சொல்லிருக்காங்க. அவங்க இல்லாம போய் சொல்றாங்க. அப்போ எத்தனை டாக்டர் வேணாலும் சொல்லிருக்கட்டும், நான் சொல்றேன், இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவ நல்லா தான் இருக்கா. இவ பண்றதெல்லாம் நடிப்பு மட்டும்தான். நடிப்பா? நான் நடிக்கிறேனா? அக்கா, நானா? ஏன் நிஷா இவர் இப்படி சொல்றாரு? நானா உங்க எல்லாரையும் தேடி வந்தேன்? நானா விஜய் என் புருஷன், இவன் என் குழந்தைன்னு தேடி வந்தேன்? நான் எங்கேயோ இருந்தேன், எங்கேயோ தர்மம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதோ இங்க நிக்கிறாளே, இவ தானே என்ன கூட்டிட்டு வந்தா. இந்த மல்லி தானே
என் பேரு ரேணுகான்னு சொன்னா நீங்களே என்ன ரேணுகான்னு கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் நீங்களே என்ன சுடர்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் நான் நடிக்கல. எனக்கு நடிக்கணுங்கிற அவசியமும் இல்ல. என் மண்டைக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டே தான் இருக்கு. எனக்கு தலை வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நான் வெளியே சிரிச்ச மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு தான் இருக்கேன். இந்த வலியை தாங்காம துடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ப்ளீஸ் என்னோட அந்த வலியை மட்டும் பொய்யன்னு சொல்லாதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் பெத்த குழந்தைய கூட ஏன் குழந்தைன்னு உணர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த தாய்மையோட வலி உங்களுக்கு சொன்னா புரியாது. அனாவசியமா ஒரு பொண்ணு மேல இப்படி பழி போடாதீங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? என் அக்காவோட கண்ணீருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என் அக்காவ நீங்களும் மல்லியும் சேர்ந்து இப்படிதான் குத்தி கிளறி சாகடிக்க போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. இந்த பாரு, நான் காரணம் இல்லாமல அதை பண்ணல. நானும் தெய்வத்துக்கு பயந்து நடக்கிறவன் தான். என் மனசுக்கு இவ நடிக்கிறான்னு படுது. அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப கூட சொல்றேன், இவ நடிக்கத்தான் செய்யறா. நான் சொல்றது போயினா இவள நான் சொல்ற டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வாங்க. இவ நடிக்கிறாளா இல்லையாங்கிறத நான் நிரூபிக்கிறேன். மனோகர், உங்களுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. உங்களை தான் முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். உங்ககிட்ட நிரூபிக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீங்களே இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவர் தான். ஏதோ மல்லிய புடிச்சுக்கிட்டு அப்பப்ப வந்து ஒட்டிக்கிறீங்க. இல்லனா உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் எதுக்கு உங்க பேச்ச கேட்கணும்? ஏமா, எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம். இவ நல்லா தான் இருக்கா. மனநலம் சரியில்லாதவ மாதிரி நடிக்கிறா. இதை நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்காவது தில் இருக்கா? இருக்கா சொல்லு. நிஷா, நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? அந்த சந்தேகம் அவருக்கான சந்தேகம் மட்டும் இல்ல. இங்க நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கு. அவர் எந்த டாக்டர் கிட்ட வேணாலும் கூட்டிட்டு போகட்டுமே. நான் வரேன். எனக்கு ஒன்னும் பயம்லாம் இல்ல. அக்கா நீ சும்மா இருக்கா? அவங்களுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. நிஷா, பிரச்சனைன்னு வந்துட்டா அதோட கடைசி வரைக்கும் போய் அது என்னன்னு பாத்தணும். கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அவங்களை எந்த டாக்டர்னு சொல்ல சொல்லு. நாம போலாம். இந்த கதைக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்கும் போல இருக்கே. நாம சும்மா இருக்க கூடாது. நிஷா, சந்தேகம் தான் வந்துருச்சுல்ல. இனிமே எல்லாம் நம்ம சும்மா இருக்க கூடாது. உடனே அதை சரி பண்ணணும். கேட்டீங்கல்ல, நாங்க தயாரா தான் இருக்கோம். எந்த டாக்டர் கிட்ட போகணும் சொல்லுங்க. அவர்தான் இவளுக்கு கரெக்டான டாக்டர். இத்தனை பேர் மொத்தமா கிளம்பி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? டாக்டர், நிஷா, மனோகர் தானே கூட்டிட்டு வந்தாரு. என்ன விஷயம்னு அவரே சொல்லட்டுமே. நீ அமைதியா இரு. டாக்டர், ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இவங்க ரேணுகா எங்க வீட்டு பொண்ணுதான். இவங்களுக்கு பிரெயின்ல ஏதோ பிரச்சனைன்னு ஒரு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. நிஷா, அந்த ரிப்போர்ட்டை கொடு. டாக்டர், ஆக்சுவலா இவங்களுக்கு என்ன பண்ணுது? அந்த டாக்டர் சொல்ற பிரச்சனை எல்லாம் உண்மையிலேயே இவங்களுக்கு இருக்குதான்னு பார்க்கணும். ஏன் ஒரு டாக்டரை நம்பாம இன்னொரு டாக்டரை தேடி வரீங்க? எப்பவுமே செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறது நல்லது தானே டாக்டர். அதுலயும் சென்னையில நீங்க தான் பெஸ்ட் டாக்டர். அதனால உங்க ஒப்பீனியன் கேட்கலான்னு வந்திருக்கோம். இந்த ரிப்போர்ட்ல இவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறதா போட்டிருக்கு. ஆனா நான் இன்னொரு டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு என்னோட ஒப்பீனியனை சொல்ல மாட்டேன். என் கிளினிக்ல எடுக்கிற டெஸ்ட்டை வச்சு தான் என்னோட ஒப்பீனியன் கொடுப்பேன். இதுல பண்ணி இருக்கிற எல்லா டெஸ்டும் இங்கேயும் பண்ணணும். கொஞ்சம் பண செலவாகும், ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர். கடவுளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே.
நர்ஸ் உள்ள வாங்க. டாக்டர் நர்ஸ் இவங்களை கூட்டிட்டு போய் இசிஜி, பிளட் டெஸ்ட், எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் எல்லாமே எடுக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஓகே டாக்டர். எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு ரிப்போர்ட்டை என்கிட்ட சீக்கிரமா கொண்டு வாங்க. அம்மா நீங்க அவங்க கூட போங்க. வாங்க மேடம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். வாங்க மேடம். அக்கா, நாம என்ன பொய் சொல்றோமா ஏமாத்துறோமா? நாம எதுக்குக்கா பயப்படணும்? நீ தைரியமா போயிட்டு வாக்கா. ம்? ம். மல்லி நல்லா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. அதான் செம்ம கிடுக்குப்பிடி போட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். இத்தனை நாள் டிம்கி கொடுத்துட்டு இருந்தால, இன்னைக்கு இவ வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கவலைப்படாதம்மா, இன்னையோட இவ கதையை முடிச்சு விரட்டிடலாம். அண்ணன், எனக்கு இது எதுலயும் சந்தோஷம் இல்ல. என்னம்மா சொல்ற? அவ உண்மையானவளோ பொய்யானவளோ இப்ப அது விஷயம் இல்ல. அவளை ரேணுகான்னு விஜய் நம்புறாரு. ஆனா அவர் இல்லாத நேரத்துல நான் அவளை சந்தேகப்பட்டு இவ்ளோ வேலை செய்யறேன். நான் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு தெரிஞ்சா அவரு ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. ஆரம்பத்துல அப்செட் ஆகலாம், ஆனா உண்மை தெரியும் போது உன்னை நினைச்சு பெருமைதான் படுவான். எனக்கு என்னமோ அவரு ரொம்ப வருத்தப்படுவாருன்னு தோணுது. முதல்ல ரிசல்ட் வரட்டும். உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா இரு, பார்த்துக்கலாம். போரூர்ல காணாம போன ரேணுகா நுங்கம்பாக்கத்துல கிடைச்சா. மல்லி விட்டுட்டு போயிட்டான்னு ரேணுகா சொல்றா. ஆனா போலீஸ பார்த்ததும் ரேணுகா ஓடிட்டான்னு மல்லி சொல்றா. மல்லி அப்படி விட்டுட்டு போறவ கிடையாதே. ரேணுகா கிட்டதான் ஏதோ ஒரு தப்பு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இப்போ உண்மை தெரிஞ்சிரும். மல்லி சொல்றது உண்மையா இருந்தா ரேணுகா காலி, ரேணுகா சொல்றது உண்மையா இருந்தா மல்லி காலி. இந்த பிரச்சனையில ஏதாவது ஒரு விக்கெட்டை நம்ம தூக்க வேண்டியதான். வாங்க மேடம். மேம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர்கிட்ட காட்டிட்டு சொல்றேன். டாக்டர் உட்காருங்க. மேடம் இந்தாங்க டாக்டர். இவங்க கூட வந்தாங்கல்ல, அவங்களையும் வர சொல்லுங்க. சரி ஓகே டாக்டர். மேம் உங்க எல்லாரையும் டாக்டர் கூப்பிடுறாரு, உள்ள வாங்க. வா நிஷா. நீ பயப்படாதம்மா, இன்னையோட உன்னை பிடிச்ச எல்லா கிரகமும் ஒளியுது. சந்தோஷமா வா. வாங்க உட்காருங்க. நர்ஸ் நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர். முன்ன பார்த்த டாக்டர் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாரோ அது 100% கரெக்ட். இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியலையே. இந்த பேஷண்ட் ரேணுகா ரொம்ப நாளாவே ஒரு மென்டல் இல்னஸ்ல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப குழந்தைத்தனமா நடந்திருப்பாங்க. அவங்க யாரு, அவங்க பேர் என்ன, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு தெரியாம கூட இருந்திருப்பாங்களே. இப்போ அவங்களோட பாதிப்பு கம்மியாயிருக்கு. ஆனாலும் கூட அம்னீசியாங்கிற நினைவு இழக்கிற நோயால பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சினிமால எல்லாம் சொல்லுவாங்களே பழசெல்லாம் மறந்துட்டாருன்னு, அந்த நோய் இருக்க வாய்ப்பு இருக்கு.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.